எல்லாரும் வாங்க. பிரீதா டீச்சர்ஸ் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக ஜாலியாக கிளாஸ் 4 லெசன் 2 பார்க்கலாம். जैसा सवाल वैसा जवाब. सवालना क्वेश्चन, जवाबना आंसर. எப்படி क्वेश्चनो அப்படி आंसर. ओके चे இப்போ நம்ம லெசன் பார்க்கலாமா? बादशाह अकबर अपने मंत्री बीरबल को बहुत पसंद करते थे. ஸோ பாட்ஷா அக்பர் வந்து அவரோட மந்திரி பீர்பலை அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. बीरबल की बुद्धि के आगे बड़ों बड़ों की कुछ नहीं चल पाती थी. ஸோ பீர்பலோட இன்டெலிஜென்ஸ் முன்னாடி பெரிய பெரியவங்க கூட நிற்கவே முடியாதான், அவ்வளோ ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க அவர். இசி காரன், இந்த காரணத்தினால कुछ दरबारी बीरबल से जलते थे. கொஞ்சம் தர்பாரி வந்து பீர்பல் கிட்ட ரொம்ப ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஜல்தே தேனா பொறாமப்படுறது. ஓகேவா? दरबारीना दरबारिல் ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே. वे बीरबल को मुसीबत में फंसाने के तरीके सोचते रहते थे. அவங்க பீர்பலை முசீபத்னா பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ்குள்ளே மாட்டி விடுறதுக்கு तरीका ஏதாச்சும் ஒரு வழி யோசிச்சுட்டே இருப்பாங்களாமா. दरबार के एक खास दरबारी ख्वाजा सरा को अपनी विद्धि और बुद्धि पर बहुत अभिमान था. ஸோ அக்பரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இல்லைன்னா ஒரு ஸ்பெஷலான தர்பாரி ख्वाजा சராக்கு வந்து அவரோட ஸ்மார்ட்னஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸில் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாராமா. बीरबल को तो वे अपने सामने निरा बालक और मूर्ख समझते थे. அவர் பீர்பலை அவர் முன்னாடி நிரா பாலக்னா பச்சை குழந்தை, ஒரு குட்டி குழந்தை, எதுவும் தெரியாது, சரியா, மூர்க்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்களாமா. लेकिन आना अपने ही मानने से तो कुछ होता नहीं. ஆனால் அவங்களே இப்படி நினச்சிட்டா எதுவும் நடக்காது இல்லையா. दरबार में बीरबल की ही तूती बोलती. ஸோ தர்பாரில் எப்பவுமே பீர்பலை பற்றி தான் ஏதாச்சும்னு பேசிகிட்டே இருப்பாங்க. தூத்தி போல்த்தின்னா அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறது. ख्वाजा साहब की बात ऐसी लगती थी जैसे नकार खाने में तूती की आवाज़. நகார் खानेனா யாரும் இல்லாத இடத்துல சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குமா. லைக் பீர்பல் பேசும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் இவர் பேசும்போது கண்டுக்காத மாதிரி இருக்கிறது சொல்கிறாங்க. ख्वाजा साहब की चलती तो वे बीरबल को हिंदुस्तान से निकलवा देते, लेकिन निकलवाते कैसे? ख्वाजा साहब की चलती ना ख्वाजा साहबோட பவர் இருந்ததுன்னா அவர் பீர்பலை ஹிந்துஸ்தான்னா இந்தியா விட்டு வெளியேற்றிடுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. एक दिन ख्वाजा ने बीरबल को मूर्ख साबित करने के लिए बहुत सोच विचार कर कुछ मुश्किल प्रश्न सोच लिए. ஒரு நாள் ख्वाजा सरा பீர்பலை இடியட்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நல்லா யோசித்து கஷ்டமாக 3 கேள்வி ரெடி பண்ணி வச்சுருந்தாராமா. उन्हें विश्वास था, அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சா, कि बादशाह के उन प्रश्नों को सुनकर बीरबल के छक्के छूट जाएंगे. छक्के छूट जाएंगेना உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் ஒன்றும் புரியாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரியா? वह लाख कोशिश करके भी संतोषजनक उत्तर नहीं दे पाएंगे. அவங்க 1000 வழியில் ட்ரை பண்ணாலும் அவங்களால சந்தோஷஜனக்னா சாட்டிஸ்ஃபைடான ஆன்சர் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. फिर बादशाह मान लेंगे कि ख्वाजा सरा के आगे बीरबल कुछ नहीं. அதுக்கப்புறம் பாட்ஷானா கிங் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ख्वाजा सरा தான் பெஸ்ட்டு, பீர்பல் அவர் முன்னாடி ஒன்றும் இல்லை. ख्वाजा साहब வந்து அச்கன் பக்கடி பெஹன்கர். அச்கன் பகடினா இங்கே பாருங்கள், இந்த கோட் இருக்கு இல்லையா, இதை தான் அச்கன்னு சொல்லுவாங்க. பகடினா தலைக்கு மேலே கட்டுறது தான் பகடி. ஓகே. ஸோ அச்கன் பகடி பெஹன்கர் दाढ़ी सलाते हुए अकबर के पास पहुँचे. ஸோ தாடி சலாத்தே ஹோனா அவரோட தாடியெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் அக்பர் கிட்ட போயிட்டார். और सिर झुकाकर बोले அண்ட் தலைவணங்கி சொன்னாராமா. बीरबल बड़ा बुद्धिमान बनता है. बीरबल அவனை ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிட்ருக்கான். आप भी उसकी लंबी चौड़ी बातों के धोखे में आ जाते हैं. நீங்களும் அவனோட
பெரிய பெரிய பேச்சில் வந்து விழுந்துடுறீங்க, ஏமாந்துடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. मैं चाहता हूँ कि आप मेरे 3 सवालों के जवाब पूछकर उसके दिमाग की गहराई नाप लें. நான் ஆசைப்படுறேன் நீங்கள் பீர்பல் கிட்ட 3 கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டுட்டு திமாக்னா பிரெயின், மூளையோட கெஹராயினா டெப்த், அவனோட இன்டெலிஜென்ஸ், அவனோட ஸ்மார்ட்னஸ் எவ்வளோ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ் நக்லி அக்கல் பஹாதுர் கி கலாய் खुल जाएगी. உஸ் நக்லினா அந்த போலியான, அக்கல் புத்தினா ஸ்மார்ட்னஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வெளியில் வந்துடும். கலாய் குல்ஜானா வந்து ஒரு முஹாவரா, கலாய் குல்ஜானா உண்மை வெளியில் வந்துடுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருதுன்னு. ख्वाजा के अनुरोध करने पर अकबर ने बीरबल को बुलाया. ख्वाजा अनुरोधना रिक्वेस्ट பண்ணதுனால அக்பர் வந்து பீர்பலை கூப்பிட்டாங்க. और उनसे कहा, एंड அவங்க கிட்ட சொன்னாங்க, बीरबल परम ज्ञानी ख्वाजा साहब तुमसे 3 प्रश्न पूछना चाहते हैं. பரம் கியானினா முதல்ல இருந்து இன்பில்டாகவே ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற ख्वाजा வந்து அவங்கக்கிட்ட 3 क्वेश्चन கேட்கணும்னு சொல்கிறாங்க. क्या तुम उनके उत्तर दे सकोगे? உங்களால் அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பீர்பல் போலே, பீர்பல் சொன்னாங்க, ஜஹாப்பனா, பாகுபலி படம்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதில் எப்படி மினிஸ்ட்ரி இருக்கும், அங்கே நிறைய பேர் மந்திரி எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அதை தான் தர்பார்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அங்கே எப்படி நம்ம சொல்கிறோம், ராஜாதிராஜ அந்த மாதிரி சொல்கிற வேர்ட் தான் ஜஹாப்பனா. ஜஹாப்பனா கிங். சரியா? ஜரூர் தூங்கா, கண்டிப்பாக கொடுக்குறேன். खुशी से पूछें, சந்தோஷமாக கேட்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ख्वाजा साहब ने अपने 3 सवाल लिख कर बादशाह को दे दिया. ஸோ ख्वाजा साहब வந்து 3 क्वेश्चனை எழுதி கிங் கிட்ட கொடுத்துட்டாங்க. अकबर ने बीरबल से ख्वाजा का पहला प्रश्न पूछा. अकबर வந்து बीरबल கிட்ட ख्वाजाவோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டாங்க. संसार का केंद्र कहाँ है? संसार का केंद्रனா संसारனா உலகம். சரியா? உலகத்தோட கேந்திரனா சென்டர். சரியா? ஸோ சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. बीरबल ने तुरंत जमीन पर अपनी छड़ी गाड़ कर उत्तर दिया. பீர்பல் உடனே, ஜமீன்னா லேண்டில், அவரோட छड़ीனா குச்சி, சரியா, ஸ்டிக், அதை காடுக்கர்னா அதை நட்டி சும்மா அவரோட குச்சியை இப்படி ஊனிட்டு சொன்னாராமா. यह स्थान चारों ओर से दुनिया के बीचों बीच पड़ता है. இந்த இடம் தான் உலகத்தில் 4 சைட்ல இருந்தும் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. यदि ख्वाजा साहब को विश्वास ना हो तो, ஒருவேளை ख्वाजा साहबக்கு நம்பிக்கை இல்லைன்னா, तो वे फित्ते से सारी दुनिया को नाप कर दिखा दें कि मेरी बात गलत है. அப்போது ख्वाजा साहब ஃபித்தினா ஸ்கேலுனா மெஷரிங் டேப். சரியா? மெஷரிங் டேப்பால் நீங்கள் வந்து ஃபுல் உலகத்தை மெஷர் பண்ணி காட்டுங்க, நான் சொன்னது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. अकबर ने दूसरा प्रश्न किया. அக்பர் வந்து செகண்ட் क्वेश्चन கேட்டாங்களாமா. आकाश में कितने तारे हैं? ஸோ ஸ்கையில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்கையில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை இல்லையா? வாங்க बीरबल என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். बीरबल ने एक भेड़ मंगवा कर कहा. बीरबल ஒரு भेड़னா ஷீப், சரியா, செம்மறியாடு கொண்டுட்டு வர சொன்னாங்களாமா. इस भेड़ के शरीर में जितने बाल हैं उतने ही तारे आसमान में हैं. இந்த ஆடோட உடம்புல எவ்வளோ முடி இருக்கோ அவ்வளோ ஸ்டார்ஸ் தான் ஸ்கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ख्वाजा साहब को इसमें संदेह हो तो वे बालों को गिनकर तारे की संख्या से तुलना कर लें. ख्वाजा साहब की इतने 2 डाउट இருந்துச்சுன்னா அவர் இதோட ஹேரையும் ஸ்டார்ஸையும் கவுண்ட் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. अब अकबर ने तीसरा सवाल किया. இப்போ अकबर थर्ड क्वेश्चन கேட்டாராமா. संसार की आबादी कितनी है? संसारना உலகம், ஆபாதினா பாப்புலேஷன். பாப்புலேஷன்னா என்ன? நம்ம பீப்புள் இருக்கோம் இல்லையா, மக்கள் இருக்கோம் இல்லையா, எவ்வளோ பீப்புள் இந்த உலகத்தில் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் இருக்காங்க டோட்டலாக, அதை தான் பாப்புலேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே கிட்ஸ்? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் அதுக்கு பீர்பல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. बीरबल ने कहा, जहाँपना
संसार की आबादी पल पल घटती बढ़ती रहती है. இந்த உலகத்தோட பாப்புலேஷன் பல் பல்னா செகண்ட் ஒரு செகண்ட்க்கு ஒரு நொடிக்கும் घटतीना கம்மியாகிறது बढ़तीना इंक्रीज ஆகிறது. क्योंकि ஏன்னா हर पल लोगों का मरना जीना लगा रहता है. ஏன்னா எல்லா நிமிஷமும் பீப்புள் வந்து இறக்குறாங்க பிறக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா டெத் அண்ட் பர்த் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. इसीलिए அதனால यदि सभी लोगों को एक जगह इकट्ठा किया, எல்லா பீப்புளையும் एक जगह ஒரே இடத்துல, इकट्ठा कियाना கேதர் பண்ணா, எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டிகிட்டு வந்தா, जाए तभी उनको गिनकर ठीक ठीक संख्या बताई जा सकती है. அப்போ தான் அவங்கள கின்கர்னா எண்ணி கரெக்டான, ठीक ठीकனா கரெக்டான நம்பர் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. बादशाह तो बीरबल के उत्तर से संतुष्ट हो गए. बादशाह வந்து பீர்பலோட ஆன்சரை கேட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். சந்துஷ்ட்னா என்ன, சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு. ख्वाजा साहब नाक भो सिकोड़ कर बोले. नाक भो सिकोड़ करना இப்படி ஃபேஸ் காட்டிட்டு சொன்னாராமா, ऐसा गोलमोल जवाब से काम नहीं चलेगा जनाब. இந்த மாதிரி கோல்மோல்னா உல்டா சீதா, எக்ஸாக்டாக கரெக்டாக இல்லாமல் தானே சொன்னாங்க பீர்பல் இல்லையா, அதனால் இந்த மாதிரி குழப்பத்தில் கொடுக்குற ஆன்சர் எல்லாம் சரிப்பட்டு வராது, செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. பீர்பல் போலே, பீர்பல் சொன்னாராமா, ऐसे सवालों के लिए ऐसा ही जवाब होता है. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பதில் இருக்கும். पहले मेरे जवाबों को गलत साबित कीजिए. ஃபஸ்ட்டு என்னோட ஆன்சரை ராங்குன்னு ப்ரூஃப் பண்ணுங்க. தப் ஆகே படியே, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற கேள்வியை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ख्वाजा साहब से फिर कुछ बोलते ही नहीं बना. அதுக்கப்புறம் ख्वाजा साहबाல் எதுவுமே சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கிட்ஸ் லெசன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, இந்த உலகத்தோட சென்டர் பாயிண்ட், ஓகேவா, வேர்ல்டோட சென்டர் பாயிண்ட் என்னன்னு கேட்டாங்க. செகண்ட் கொஷின் என்ன, ஸ்கையில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. அண்ட் தேர்ட் கொஷின் என்ன, இந்த வேர்ல்டோட பாப்புலேஷன் எவ்வளோ, எக்ஸாக்ட் பாப்புலேஷன் எவ்வளோன்னு கேட்டாங்க. ரைட்? ஓகே கிட்ஸ், ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Ta-da, bye-bye, take care, thank you.